இங்க எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே சிக்கன் கடையா இருக்குதே. ஒரு சந்து பொந்து கூட விடல, எல்லா இடத்துலயும் சிக்கன் கடை திறந்துருக்காங்க. நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும் போல இருக்கே. பகல்ல ஊருக்குள்ள தைரியமா சுத்தி தெரிஞ்சா கோழியை விட்டு தள்ளுங்க, ஒரு கோழி இறக கூட கிடைக்க மாட்டேங்குதே. ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இது கோழியோட இறகாச்சே. அப்படின்னா இந்த வீட்டுல கோழி இருக்குன்னு தான் அர்த்தம். பிரமாதம். என்னோட தலை என்னது இது? அம்மா என்னோட டெக்ஸ்ட் புக்கை காணோம். டெக்ஸ்ட் புக்கை காணுமா? நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, புஸ்தகம் அங்கதான்ப்பா இருக்கும், நல்லா தேடி பாரு. அடடா கெட்டிக்காரா, பொல்லாத ஆளா இருப்பாங்க போல இருக்குதே. புத்தகத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு அத காணும்னு சொல்றியா நீ? படிக்காம இருக்கிறதுக்காக பசங்க என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்றாங்க. ஆஹா, இது நாட்டுக்கோழி குஞ்சாச்சே. வாங்க வாங்க செல்லங்களா, வாங்க. இந்த வீட்டுல ஏகப்பட்ட கோழிகள் இருக்கும் போல இருக்குதே. இன்னைக்கு என் காட்டுல மழைதான். மெதுவா சாப்பிட்டா எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு கோழி குஞ்சா மெதுவா புடிச்சு நம்ம வயித்தை ஃபுல்லாக்கிக்கலாம். அதிர்ஷ்டம் வரும்போது இப்படிதான் மொத்தமா வரும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கோழி பண்ணையே இருக்குது. இது மொத்தத்தையும் நான் ஒருத்தனே தின்ன போற நினைக்கும் போது ஆமா, இவங்களுக்கு நம்ம என்றதுக்கு கத்து கொடுத்தோம்ல, இனிமே நம்ம ஏபிசிடி கத்து கொடுக்கலாமா? ஏபிசிடியா? அப்படின்னா என்னம்மா? இங்கிலீஷ் எழுத்துக்கள் தான். ஏபிசிடி படிக்கலாமா? ஆனால் எப்படி படிக்க வைக்கிறது? யார் கற்றுக் கொடுப்பாங்க? அதுக்கு ஏபிசிடி தெரிஞ்ச நல்ல ஒரு மாஸ்டரை நியமிக்கணும். நான் வெளியில் விசாரிச்சு பார்க்குறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடும் போல இருக்குதே. என்ன ஆனாலும் சரி, இவங்களுக்கு இப்ப தேவை ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர். ஆனா எனக்கு தேவைப்படுறது இந்த கோழி குஞ்சுகள் தான். இங்க எல்லாரோடைய ஆவலும் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனால் ஏபிசிடி கற்றுத்தர அளவுக்கு ஒரு ஆள் கூட இங்கே இல்லை. ஹலோ, ஹவ் ஆர் யூ கோழியப்பா அப்புறம் கோழியம்மா? ஹாய் ஹாய் சில்ட்ரன்ஸ், ஆர் யூ ஹாப்பி? என்னது, காஃபியா? அம்மா, அந்த ஆள் காஃபி கேட்குறாரு பாருங்க. ஐயே, காஃபி டீ எல்லாம் ஒன்றும் கேட்கல குழந்தைகளா. ஹாப்பி, சந்தோஷம். இங்கிலீஷுமா? அட இங்கிலீஷுங்க. இங்கிலீஷா? ஆமாம், நீங்கள் யாரு? ஐ எம் சாரி, என்னை அறிமுகப்படுத்திக்க நான் மறந்து போயிட்டேன். நான் குள்ளநரி இங்கிலீஷ் மாஸ்டர். காட்டுக்குள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்கேங்க. படிப்பறிவே இல்லாத ஒருத்தனை கூட சரளமா இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். போன முறை வந்த பேட்ச்ல 2 நல்ல நாட்டுக்கோழி குடும்பங்கள் கூட இருந்துச்சு தெரியுமா? ஒரே சிட்டிங்ல அந்த மொத்த கோழி குடும்பத்துக்கும் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்தவன் தான் இந்த டீச்சர். காட்டுக்குள்ள வந்து படிக்க கஷ்டமா இருக்கிற சிலருக்கு நான் அவங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கிற வழக்கம் எனக்கு இருக்குதே. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்க.
அப்படின்னா எங்க குழந்தைங்களுக்கு ஏபிசிடி கத்து கொடுப்பீங்களா? ஓ, அதுக்கு என்னங்க, என்னுடைய வேலையே சொல்லப்போனா அதுதானே. பசங்களோட படிப்பை பத்தி நீங்க மறந்துருங்க. அப்புறம் உங்க விஷயம். என்னது, எங்க விஷயமா? இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலாமேன்னு. படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துட்டா அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. ஆமா ஆமா. ஓ, இதுக்கு மேல நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்களோட சொந்தக்கார கோழிங்க, அப்புறம் பக்கத்து வீட்டு கோழிங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து அப்படியே கிளாஸ் எடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். அவங்கெல்லாம் நம்ம அப்புறமா கூப்பிடலாம். இப்போதைக்கு மாஸ்டர், முதல்ல எங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, முதல்ல அவங்கள படிக்க வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வாங்க, நம்ம போய் ஏபிசிடி கத்துக்கணும் இல்லையா? A-N-D ant. And B-A-T bat. bat. C-A-T cat. Cat. D-O-G dog. Dog. E-L-E-P-H-A-N-D elephant. Elephant. F-A-N fan. Fan. G-U-M gum. Gum. H-E-N hen. Hen. I-C-E-Eyes. Eyes. J-O-K-E-R joker. Joker. K. K. K-I-T-E kite. Kite. L. L. L-A-M-B lamb. Lamb. M. இங்க பாரு. M-A-N-G-O mango. Mango. N. N-O-S-E nose. Nose. O. O-R-A-N-G orange. Orange. P. P-A-R-R-O-T parrot. Parrot. Q. Q-U-E-N-Q. Q. R. R-A-I-N-B-O-W rainbow. Rainbow. A-B-C-D-E-F-G-H-I-J-K-L-M N-O-P-Q-R-S-T-U V-W-X-Y-Z. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. Yes. Yes. S-H-E-E-P sheep. Sheep. T-I-G-E or tiger. Tiger. U-M-B-R-E-L-L-A umbrella. Umbrella. V-I-O-L-A-N violin. Violin. W-A-T-C-H watch. Watch. X X-R-A-Y X-ray. X-ray. Y கிடைச்சிட்டான். சூப்பர். Y-A-K yak. Yak. Z Z-E-B-R-A zebra. Zebra. A-B-C-D-E-F G-H-I-J-K-L-M N-O-P-Q-R-S-T-U V-W-X-Y-Z. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z.
கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலனா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவ தான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல. அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வழியை தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி. அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க, கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆள் லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும். இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல,
தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த காமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில 2 திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல? டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைங்கள்ல நீங்க தான் முதலாளி. நீ ஏன் புது கதையை எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது, நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி. நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டேன்னு எழுதட்டா? அட, நான் ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மான கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது, மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. எப்படியும் நீ பொய் தானே எழுத போற, இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கையே. அது சரி, சிங்கமா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு. ஆனா அவசியம் இல்ல. ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிருஷ்டப்பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பே. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பே. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு. கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அட என்னுடைய நரி தம்பி,
நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ, இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது? இரும்பு கிடையாது, கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல, ஆனா சக்தி இருக்கு. ஆ? ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? மீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி, உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சிக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். இது என்ன? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கத்து கத்து, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது. நீ என்ன எவ்வளவுதான் கத்துவ? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு. அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு. போயிடு. ஆமா, இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க நான் பாக்குறேன். வாவ், சுவையான தேன். வாவ், தேன் துளி, தேன் துளி, சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே. முதலாளி, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்தை தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனால தானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்பவும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே. ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்க எல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்களை சமாளிச்சாகணும். பாத்தீங்களா, அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். சுவையான தேன். தேனா எங்க? நான் பாக்குறேன். இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே. அப்படின்னா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். என்னது இது? என் கைப்பிடி ஒட்டிக்கிச்சு. இது என்ன தேனா இல்ல கோந்தா?
முதலாளி நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். இந்த தேனை குடிச்சிட்டு உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு, அதான் என்னையும் வேண்டான்னு சொல்றீங்க. விளையாடாதீங்க நண்பரே. ஐயோ ஐயோ நெஞ்சு அடைக்குது. ஐயோ நில முடியலையே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும்.